உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிகிறது. கிட்டத்தட்ட 133 நாட்கள். இது மீனத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு போகிறது. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இப்போ சனி. 3ஆம் இடத்தில் சனி வருவது நல்லது. 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல விசேஷமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அதே இடத்துல இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னா தன் இயல்புக்கு மாறான வேகமான பலன்களை சனி பகவான் கொடுப்பார். அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது ஒரு பாக்கியஸ்தானம். அப்போ சனி பகவான் கருமகாரகன், தொழில்காரகன். 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழந்த சொத்துக்களையோ இல்லை கோர்ட்டில் நம்மளுடைய பூமி நிலம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாவோ, இல்லை நம்ம பூர்வீக சொத்தால பிரச்சனை அப்படின்னாவோ, அது எதுவாக இருந்தாலும் இந்த சனி பகவான் தீர்த்து கொடுத்துருவாரு. மகர ராசிக்காரங்களே, நீங்கள் 7.5 சனியில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு நீங்கள் இழந்திருக்கிறீங்க, எவ்வளவு விதமான சோதனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த சமயத்தில் இழந்த சில முக்கியமான விஷயங்களை இதே சனி பகவானால, சனி பகவான் வக்ரமாகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இழந்ததை திரும்ப பெறுவதற்கு இந்த சமயத்தில் 99% வாய்ப்பு இருக்கிறது. அது போக இப்போ இந்த 3ஆம் இடம் என்பது பயணத்தால் வெற்றி. அப்போ இந்த பீரியடில் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்பெயின், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா, நார்வே, இத்தாலி, இது மாதிரி எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் வேலையில் பிரச்சனை, வேலையில் மனசு கஷ்டம், ரொம்பவுமே உழைச்சி கஷ்டப்பட்டு உங்களுடைய அறிவை பூராமே பயன்படுத்தி வேலை செஞ்சாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்னடா பண்ணுறது, இந்த கம்பெனி விட்டு நம்ம ஏதாவது வேறு கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு நினச்சாலும் அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல. எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் தான் நடந்திருக்குது. இந்த மாதிரி குழப்பத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த குழப்பங்கள் இப்போ தீருமா, இப்போ ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா மகர ராசிக்காரராகிய உங்களுக்கு, இந்த மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பீரியடில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்கும். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த சம்பந்தப்பட்ட வேலையே இந்த பீரியடில் கிடைக்கும். ஒன்றும் பயம் வேண்டாம். அது போக நீங்கள் நிறைய பேர்த்துக்கு உங்கள் பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யலை,
பொய் சொல்லலை, அடுத்தவங்க பொருளை திருடலை. அப்போ நீங்கள் நல்லது செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை யார் யார் இகழ்ந்து பேசினார்களோ, யார் யார் எல்லாமே நீங்கள் இனி வேலைக்கு ஆக மாட்டீங்க, இனி முன்னுக்கு வரமாட்டீங்க, இவருக்கு கடன் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாரு, இவர் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இவர் எந்திரிக்க மாட்டார், இவர் எங்கே பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம வாங்கின கடனை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற இந்த மாதிரி பார்வையில் தான் உங்களை பார்த்தாங்க. அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலையெடுத்து, நீங்கள் கஷ்டப்பட்டு, நீங்கள் சம்பாதித்து உங்கள் கடனை கண்டிப்பாக கட்டிடுவீங்க. உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்கள் குடும்பத்தில் மன ரீதியான மனசு கஷ்டங்கள், குழப்பங்கள், சிலருக்கு பிரச்சனைகள், சிலருக்கு பிரிவுகள், இது மாதிரிலாம் பல சூழ்நிலையில் வந்துட்டுருக்குது. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் சன்னியாசமே போயிடுறேன் அப்படின்லாம் எத்தனையோ பேர் கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் போன டைம் கூட கனடாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார், நாங்கள் கணவன் மனைவி நல்லா இருக்கிறோம், நாங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்தோம், பிரிஞ்சு போகலாமுங்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு மனசு வந்துருச்சு, உங்கள் வீடியோ பார்த்தோம், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இது மாதிரி நாம் சொன்னது கண்டிப்பாக 100க்கு 99% நடக்கும், நடந்துட்டுருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது போக இந்த பீரியடில் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாகவோ ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக அந்த செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிட்டாவே வம்பு வழக்கு, அகமானம், பிரச்சனைகள், கடன், தோல்வி, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கெட்டதாக நடந்திருக்குது. ஆனால் இப்போ சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்கன்னா சனி பகவான் வக்கர கதியிலிருந்து செவ்வாயை பார்க்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் தனக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு நீங்கள் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே அனுசரித்து கொஞ்சம் நிதானமாக பேசி நிதானமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக இன்னும் நல்லா இருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான், அதாவது அந்த முருக கடவுளை. எங்கே முருகர் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நாளில் அது திருச்செந்தூர் முருகராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், திருத்தணியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு முருகர் இருக்கலாம், யாரை அந்த முருகரை வணங்கி வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அது போக நீங்கள் சனி பகவானையே வணங்கி வாங்க, சனிக்கிழமை நாளில் எள்ளு தீபம் போட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுக்கோசரம் நிறைய பதிவுகள் நான் போட்டுட்ருக்கிறேன், நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே 70% பேருக்கு நல்லா இருக்குது, 30% பேர்
நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸில் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது பிழை இருக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தையுமே யாராவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பாருங்கள். அப்படி இல்லைன்னா எங்கிட்ட அனுப்புங்க, நானும் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது ஜூலை 13 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28 வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இருக்குது. கிட்டத்தட்ட 130 நாளுக்கு 133 நாள் வைங்கள, 130 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 130 நாளும் சனி வக்ரமானதால் கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது, இதை பற்றி தான் நான் சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த பலன் சொல்வதற்கு காத்துட்டு இருக்கிறேன். அப்போ சனி பகவான் வக்ரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருந்தார். அப்போ அந்த கேது பகவான் ஆகப்பட்டது எல்லாத்தையுமே சுருக்கக்கூடிய கிரகம். அப்படி சுருக்கித்தான் கன்னி ராசிக்காரங்களை வச்சிருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா மனசார வேலை செய்ய முடியல, நல்லா சுறுசுறுப்பாக இயங்க முடியல, ஒரே டென்ஷன், ஒரே குழப்பம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு மைண்டுக்கு ஒரே குழப்பம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு சரியில்லாமல், புத்தி சரியில்லாமல் கவுன்சிலிங்கே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கேது பகவானால் நிறைய தொந்தரவுகள். அது போக இந்த 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான், அந்த ராகு பகவானாலையும் உறவுகளில் பிரச்சனை. இவங்க எடுத்த முடிவுக்கு எல்லாமே எகென்ஸ்டாகவே நடந்துட்டு இருக்குது. அப்போ உறவுகளில் பாராபட்சம், நல்ல திருமணங்கள் நடக்கலை, திருமணங்கள் நடந்தாலும் அந்த உறவுல பிரச்சனைகள், இது மாதிரி எத்தனையோ விஷயத்தை பார்த்துட்டாங்க. இப்போ தான் அந்த கேது பகவான் கன்னி ராசியை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. இந்த ராகுவும் மாறிட்டாங்க. இதுக்கப்புறமாகப்பட்டது இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கண்டச்சனி. அப்போ அந்த கண்டச்சனி அப்படிங்கிறதுனால இவங்களை பாதிக்கும் இல்லையா? ஆனால் இவங்களுடைய ராசிநாதன் யாரு? புதன் பகவான். சனி பகவானுக்கு புதன் பகவான் நட்பு கிரகம். இருந்தாலும் அந்த கண்டச்சனியில ஒரு 50% பிரச்சனையாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த கண்டச்சனியினுடைய பிரச்சனைகளை தாங்கிட்டு எப்படா நாம நிம்மதியா இருப்போம், எப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தான் இப்போ அந்த சனி பகவான் வக்கரமே இருக்கிறார். அப்ப சனி பகவான் ஆகப்பட்டது 7ஆம் இடத்தில் சனி கெட்டவனாக இருந்தாலும் அங்கே வக்கரம் நடக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போதான் ஒரு அருமையான யோகமே. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வேகமாக வேலை செய்வீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தொழில் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க, நல்ல சம்பாதனை வரும், நல்ல வருமானம் வரும். அந்த மாதிரியான டைம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. அப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததுனால உங்களை தவறான பாதையில் கூட்டிகிட்டு போயிடும், உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாக்கிடும், உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனைகள் உருவாக்கிடும், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட பிரச்சனை வந்துடும். அப்படின்னா இப்போ அது எல்லாமே எதுவுமே நடக்காது. அப்போ எல்லாமே நல்ல பலனாகத்தான் இருக்கும். அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு வந்த சுக்கிர பகவானால் தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால இப்ப கலைத்துறையில் உள்ளவங்க, மீடியா இதில் இருக்கிறவங்க, ஒரு கேமராமேன்,
இவங்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம். பல நாள் நீங்கள் ஒரு விஷயத்துக்கோசரம் காத்திருந்துப்பீங்க, அந்த பல நாள் பிரச்சனை ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக இந்த பீரியடில் உங்களுக்கு அது தீரப்போகிறது. அப்போ இப்போ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எங்கடா இருந்து எத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நல்ல பொசிஷன், நல்ல திறமை, உங்கள் திறமைக்கு பரிசு, அது எல்லாமே புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, பூமி சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது போக புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் பயணம் செய்கிறார். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்வதாலையும், குரு பகவானாகப்பட்டது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அற்புதமான டைம். இது போக அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் பயணம் செய்கிறதுனால, சனி பகவான் பயணம் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மக்களுக்கு நல்ல எதிர்காலம். அவங்க படிப்பாக இருந்தாலும் சரி, அங்கே வெளிநாடு போயிருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருந்தால், வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும். இதற்கு முன்னாண்ட ஒரு படிக்கிறக்கே போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன், வேலைக்கு அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே போன படிப்பு கிடைக்கல, அங்கே ஏதோ ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, என் பையன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறானே, அவனுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்லேருந்து நல்ல நேரம் வந்தாச்சு. இது உண்மையாக கண்டிப்பாக நடக்கும். கமெண்ட்ஸ் கூட எழுத போகிறீங்க. அது போக உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. எப்படின்னா செப்டம்பர் 13 வரைக்கும். அப்போ அந்த செவ்வாய்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம். அந்த செவ்வாய்ங்கிறது சூடான கிரகம். சனி பகவானும் செவ்வாயை பார்க்குறாங்க, செவ்வாயும் சனி பகவானை பார்க்குறாங்க. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பங்கள் வரும். கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானம் பண்ணுவது நல்ல விஷயம். அதுபோக இந்த சமயத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு, ஏதோ ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு, கடைசிக்கு 1 கிராம் தங்கமாக வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி வேலை செய்யும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது இரத்த சம்பந்தம். அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் கூட பிறந்த இரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி, மனைவி கூட பிறந்த இரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அவங்களிடத்துல கணவரிடத்துலையுமே கொஞ்சம் நாசூக்காக நிதானமாக பேசி ஜமாளிச்சுக்கிறது நல்ல விஷயம். அதிகமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் வேதனை. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடியுங்கள். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர், அப்படி இல்லைன்னா அது போக ஆஞ்சநேயர். இந்த 2 தெய்வங்களையும் இந்த பீரியடில் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா அதற்கு உண்டான பரிகாரம், ஒரு பிராயச்சித்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்குங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி
ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 130 நாள் கணக்கு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேனத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு வருது இந்த சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுடைய பலன் நம்முடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இப்பதான் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியில் அந்த சனி பகவான் இருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, நல்ல மனநிலை இல்லை, மன இறுக்கம், ரொம்பவுமே வேதனை. அது போக அதற்கு முன்னாண்ட 7.5 சனி, அதற்கு முன்னாண்ட ஒரு 2 வருஷம் கேப்பு, மீண்டும் அர்த்தாஷ்டம சனி, இப்படி நிறைய குழப்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு என்னடா வேலைன்னா போட்டியாளர்களை உருவாக்குவது. அந்த போட்டியாளர்களை இவர்களே உருவாக்கி அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்களோட ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் பகவான் இவங்களுடைய ராசிநாதன். அப்ப இவங்களுடைய ராசிநாதனாகப்பட்டது லக்னத்துக்கோ ராசிக்கோ 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமிட்டார். இது 10 நாளோ 20 நாளோ இருந்தால் கூட தப்பு இல்லை. 6 மாச காலங்கள் அந்த செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே இருந்தார். அப்ப அந்த நீச்ச கதியில பாக்யஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா விதமான பாக்கியத்தையுமே இழந்துட்டாங்க. வண்டி வாகனத்தை இழந்தாங்க, இருக்கக்கூடிய பூமியை இழந்தாங்க, வீடு வாசலை இழந்தாங்க, தொழிலை இழந்தாங்க, தொழிலையே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, இதையும் இழந்தாங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருந்து அங்க எப்படா முன்னேறது, எப்படி நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் வந்துச்சு. இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு இமாலய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்ப அந்த இமாலய வெற்றியால் இவங்களுடைய வம்பு வழக்கு தீரும். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல தான் அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்ப இவங்க சொத்தோ இவங்களுடைய பூர்வீக சொத்தோ அந்த சொத்து விற்க முடியல, இல்லை அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இது தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக இவங்களுடைய குழந்தைகளால் கண்டிப்பாக இவங்கள் பெருமைப்படுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்ப அந்த 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக இவங்க குழந்தைகளால இவங்களுடைய பெண்ணாலையும் சரி ஆணாலையும் சரி, அவங்க படிப்புலையும் சரி, அவங்களுடைய வேலையிலும் சரி, அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி, இவங்க சந்தோஷப்படக்கூடிய டைம் வந்தாச்சு. அதே குழந்தைகளால இதற்கு முன்னாண்ட வருத்தப்பட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா 2 குழந்தை இருக்குதுன்னா ஒரு குழந்தைக்கு நிறையவும் ஒரு குழந்தைக்கு கம்மியாகவும் கொடுத்தா அந்த குழந்தை அப்பாவை பார்த்தா எப்படி இருக்கும்? அவளுக்கு நிறைய கொடுத்து எனக்கு கம்மியாக கொடுத்துருக்குற அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை அப்படின்னா 4 பேருக்கு சொல்லலாம். இதே மக்களுக்கு நாமளே குறை வச்சுட்டு நம்ம வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்போ தப்பிச்சிட்டீங்க. அது போக இந்த பீரியட்ல அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் வந்ததுனாலையும் அந்த சனி பகவான் வக்கரத்திலிருந்து அந்த செவ்வாய் பகவானை பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்க மக்கள் மேல
ஒரு கண் இருக்கணும். எப்படி அப்படின்னா, அவங்க வந்து வேறு கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, வேறு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட போகிறேன்னு சொல்லுவாங்க, வேறு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, நான் வெளிநாடு படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு நிம்மதியாக இருந்து அனுப்பிச்சி வைக்கலாம். நிம்மதி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மேலே நம்மளுடைய கேமரா கண்களை கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அவங்க கேட்குற எல்லாமே செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது போக இந்த 11ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, இதே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பெண்கள் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய கணவன்மார்களாகப்பட்டது சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் உங்க கூட ஒத்து போய் ஒரு சமாதானமாக, இப்போ இந்த செவ்வாய் பகவானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாருன்னா கணவர்னால நம்மளுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்கிறதே நல்ல விஷயம். அதே சமயத்தில் அந்த கணவர் மூலியமாக நீங்கள் நல்லபடியாக வாழப்போகிறீர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைஞ்சு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அதனுடைய 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு இதற்கு குறை இருக்காது. அப்போ உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அதே சமயத்தில் குரு பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பிஸ்னஸ்ஸு, வெளிநாடு நீங்கள் போகலாம்னு நினச்சாலும் போகலாம். இதே வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, லண்டன், இது மாதிரி வெளியில் இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய வாழ்க்கையில் அவதிப்பட்டுட்டீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் வந்தாச்சு. நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் முட்டிங்கால் வலி வரும், அடி கர்ப்ப வலி வரும், பின்னாண்ட தலையில் அந்த நீர் கோர்த்த மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகும். எது வந்தாலும் பயந்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து போகும். காரணம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அது போக நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு எப்போவுமே முருக பகவானை வணங்கினாலே போதும். அது இல்லை, அது போக சிவன், அதே சிவன் கோயிலில் காலபைரவர் இருப்பார். தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வணங்கி வருவது நல்லது. இது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, கோவில்பட்டி பக்கத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஊரில் காலபைரவர் இருக்கிறார். இவரை போய் வணங்கலாம். இப்போ வந்து நான் மும்பையில் இருக்கிறேன், நான் டெல்லியில் இருக்கிறேன் சார், நான் போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதனால் காலபைரவர் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில், உங்கள் ஊருக்கு அருகாமையில் எங்கே இருந்தாலும் அஷ்டமி நாளில் காலபைரவரை வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு பதிவுகளில் நிறைய போட்டுட்ருக்கிறேன். அந்த பதிவு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க, லைக்கும் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இன்னுமே உங்களுடைய லக்னத்தையோ உங்களுடைய ராசியையோ, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நாம் சொல்லக்கூடிய பலன் 80% பேருக்கு நல்லா இருக்குது, மீதி 20% பேருக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், பலன் சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெயகோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜெயகோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்கர பெயர்ச்சி. சனி பகவானின் வக்கர பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூலை 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது.
அப்போது அந்த வக்கர காலகட்டத்தில் சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னாவே, பொதுவாகவே சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக எப்பவும் கொடுக்கக்கூடிய பலனை விட கொஞ்சம் அதிகமான பலனை, அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், ஒரு அதிகமான பலனை தான் கொடுப்பாரு. அப்போ அந்த சனி வக்கர காலங்கள்னா என்ன? இப்போ சனி பகவான் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாயிட்டார். அப்போ வக்கரம் மாறாருன்னா பணம் வரக்கூடிய வழிகளை தடை செய்வார். அப்போ அந்த பணம் வராமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோக அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க செய்யக்கூடிய தொழிலும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக நடக்காது. அப்போ பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உருவாகும். இதே ஒரு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி, இல்லை 7 சனி, இல்லை அர்த்தாஷ்டம சனி, இல்லை கண்டக சனி, இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமயத்தில் அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, நெகட்டிவ் பலனுக்கு பதிலாக பாசிட்டிவ் பலன் தான் கொடுப்பார். அப்போ அந்த அஷ்டம காலகட்டத்தில் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு இந்த சனி விடாது. அப்போ நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த சனியுடைய வக்கர காலகட்டத்தில், அதாவது ஜூலை 13ஆம் தேதி இந்த சனி பகவானுடைய வக்கரம் ஆரம்பித்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கரம் இருக்கும். அதாவது மேனத்திலிருந்து இந்த சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கும்பத்தில் அந்த சனி பகவான் ஆகப்பட்டது வக்கரம் முடியுது. அப்படி இந்த கும்பத்தில் வரக்கூடிய அந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய அனுகிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துக்குரிய அந்த சனி பகவான் இப்ப எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்கிறார்? அப்ப ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய சொந்த வீடு. அப்ப அந்த சொந்த வீட்டில் அந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது 9, 10 கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல தொழில்ல கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம். யாருக்குமே அவங்களுடைய பேச்ச முதலீடா கொடுக்கக்கூடாது. இப்ப எப்படின்னா, இது நடந்துரும், இதுக்கு நான் ஜாமீன், இதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் இந்த பீரியட்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்ல விஷயம். அப்போ இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை அப்படியே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இது போக இப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன், பிஸ்னஸில் கேபிட்டல் போடுறேன், பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு நண்பர்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் ஐடியாக்கள் கொடுக்கலாம். அந்த ஐடியாக்களையும் நீங்கள் நம்பலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியம் உங்களுக்கு வரலாம். அது எல்லாமே இப்போ வேண்டாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸோ முதலீடோ
பிஸ்னஸை புதுசாக செய்யறதோ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்ல விஷயம். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம். ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் நாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்படி செஞ்சாலும் இப்போதைக்கு அவ்வளவுக்கு திருப்தி இல்லை. இதே உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்குது, அப்படி இருந்தால் தாராளமாக அந்த தசையில் நம்ம சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், நம்ம பிஸ்னஸை நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய கெடுதல்களை இந்த பீரியட்ல கொடுக்க மாட்டார். இருந்தாலுமே ஒரு கெடுதல் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுவார். ஒரு தடை வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுவார். அது போக உங்கள் குடும்ப ரூபத்தில் மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ இது வராமல் தடுத்துக்குவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த பீரியட்ல புது நண்பர்கள், புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புதுசாக ஒருத்தரோடு சேர்ந்து நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. புதுசாக ஒருத்தரோடு ஜாயின் பண்ணி எங்கேயாவது வெளியில் போகிறதோ அவங்களோட சேர்ந்து ஏதோ முடிவுகள் எடுக்கிறதோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு சிறப்பாக படலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளிநாடு போகலாமா, போகலாம். வெளிநாட்டில் சம்பாதிக்க போகலாமா, தாராளமாக போகலாம். சிங்கப்பூர், புருனே, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, லண்டன், ஜப்பான், இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். அப்படி போய் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வருவதற்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் நீங்கள் அடுத்தவங்களோட அதிகமாக பேச வேண்டாம். 10 பேச்சு பேசுகிற இடத்துல 2 பேச்சு பேசுங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, தொழிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, வேலையிலும் சரி கொஞ்சம் நாவடக்கம் தேவை. இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் போட்ட பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. அது போக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நான் பார்த்து சொல்கிறேன். அதுபோக ஒருத்தருடைய லக்னம் என்ன, ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குது, அதற்கு என்ன பலன், நான் இப்போ பலன் நான் சொல்லி அதன் பிரகாரம் எங்களுக்கு ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கும். அதனால் அது என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை 13 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 133 நாட்கள் வருது. 130 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய இந்த சனி பகவானின் வக்ரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதைத்தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்குறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ
துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போய் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருனால துலாம் ராசிக்காரராகிய நாங்கள் நிறைய இடத்துல ஃபைனான்ஸுக்கு பணம் கட்டணும், நிறைய வட்டி தராங்கன்னு சொல்லி நாங்கள் நகையெல்லாம் விற்று அந்த ஃபைனான்ஸில் பணம் போட்டோம், அங்கேயும் ஏமாந்துட்டோம். ஃபைனான்ஸ் மூலியமாக சீட்டு போட்டோம், அங்கேயும் ஏமாந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மூலியமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் ஆரம்பித்தோம், அதுலேயுமே தோற்று போயிட்டோம். இது மாதிரி ஒவ்வொன்றா அடி மேல் அடி விழுந்து நாங்கள் இருக்கிற இடம் தெரியாமலேயே காணாமல் போயிட்டோம். இன்னைக்கு ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த 8ஆம் இடம் என்பது அடி வயிறு, அடி கர்ப்பம். அந்த வயிறு பிரச்சனை, வயிற்றுல கட்டி, இதுக்கு டாக்டர் போய் பார்த்தோம், அலோபதி போய் பார்த்தோம், எத்தனை டாக்டர் பார்த்துமே இன்னைக்கு வரைக்குமே விட தெரியல. எங்கள் காசு போனது தான் மிச்சம். நாங்கள் என்ன துலாம் ராசியா இல்லை துக்கப்படக்கூடிய ராசியா? நீங்களே சொல்லுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்கு அந்த குருவும் மாறி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு வந்த குரு 5ஆம் பார்வையாக எங்க ராசியவே பார்க்கறாரு. இது நல்ல விஷயம் தானே, நல்லதானே எங்களுக்கு நடக்கணும், நடக்கல. அதே சமயத்துல இந்த சனி பகவானும் 5ஆம் இடத்திலிருந்து மாறி 6ஆம் இடத்துல போயிருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவான் போறது நல்ல விஷயம் தானே, நல்லதான் நடக்கணும், நல்லது நடக்கல. இந்த கேது பகவானும் என்னுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே. 11ஆம் இடத்துல கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம்தான். எங்களுக்கு இது நல்லது நடக்கல. இந்த ராகு பகவான் ஆப்பட்டது எங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவானும் பார்த்து அந்த ராகு தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகவா இருக்கிறார். அதுவும் நல்ல விஷயம் தானே. எங்களுக்கு எந்த ரூபத்திலையும் எதுலையுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கவே இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது எங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி செவ்வாய் பகவான் எங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல நீச்சமாயிட்டார். 10 நாள் 20 நாள் இருந்தா கூட ஜமாளிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 5-6 மாச காலங்கள் அங்கே நீச்சமாயிட்டாரு. எங்க தொழில் போச்சு, எங்களுடைய வருமானம் போச்சு, எங்களுடைய பிஸ்னஸ் போச்சு, எங்களுடைய வியாபாரம் போச்சு, வேலையில நல்ல பேர் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ உழைச்சோம், நல்ல நிம்மதி இல்லை, நல்ல வருமானம் இல்லை. திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், தூக்கிட்டாங்க, வேலை இல்லை, அவ்வளோதான், அப்போ உனக்கு வேலை பீரியட் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிலேருந்தே எங்களை தூக்கிட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தில் இருந்து நாங்கள் எப்படி நிம்மதியாக வர்றது? அப்போ இந்த பீரியட்ல தான் சனி பகவான் வக்ரம். அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமானார். அப்போ அந்த வக்ரம் ஆகும்போது சுறுசுறுப்பா வேகமா பாடுபட்டு கடன் அடைச்சிடலாம், நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில வந்துடலாம், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற வேகம் விவேகம் எல்லாம் வருது. அது போக எப்படியாவது நம்ம இந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய வழக்கில் ஜெயிச்சிடலாம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைச்சிடலாம், நாம் இந்த பிரச்சனை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போராடி இன்னைக்கு புறப்பட்டுட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. துலாம் துக்கம் அல்ல, துலாம் தூள் கிளப்பும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் வந்தாச்சு. துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் எல்லாருமே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை தொழிலை மூடிட்டு போகக்கூடிய டைம் வந்தாச்சு, இழுத்து சாத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதை தாண்டி உங்களுடைய கடன் அடைக்க போறீங்க,
உங்களுடைய கஷ்டத்துலேருந்து விலக போகிறீங்க. உங்கள் வம்பு வழக்குலேருந்து உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு டைம் இப்போ வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து அந்த குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை, வெற்றி ஸ்தானத்தை, அந்த குருவும் சுக்கிரனும் 2 சுபகிரகங்களும் அந்த 3ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வெற்றியை அள்ளி வீசப்போகிறது. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் படாத கஷ்டப்பட்டுட்டீங்க. எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சீங்க, எத்தனை பேர்த்துக்கு நல்லது செஞ்சீங்க, யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய கைகால் தான் உங்களுக்கு கதி. அப்போ உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய திறமையால் நீங்கள் வளர்வீங்க, நீங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்கள் சாதிப்பீங்க, உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அது போக உங்களுக்கு இப்போ அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா உங்களுக்கு தனாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி ஆகிய இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை சனி பகவான் பார்க்குறாரு. செவ்வாயும் சனி பகவானை பார்க்குறாங்க. இதனால என்னாகும்? கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போக இப்போ மனைவி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தையல் கடை, ஒரு பியூட்டிஷியன், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸில் கணவர் தலையிட்டு உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள ஏதாவது ஒரு பத்திர வேலைக்கு வேண்டாம்னு சொல்லலாம், அவங்ககிட்ட ஏதோ ஒன்றும் தாறுமாறாக பேசிடலாம். இதனால் உங்களுடைய பிஸ்னஸும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாய் பத்திரம், கை பத்திரம் இப்படி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்குது. இதில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் எப்படியோ ஜமாளிச்சுக்கணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்ததுனால, பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக சனி பகவான் ஆகப்பட்டது உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறதுனால, அதே இப்போ இந்த சுக்கிர பகவான் அந்த துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரமும் விஷாக நட்சத்திரமும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறதுனால, அதில் டிராவல் பண்ணுறதுனால இந்த துலாம் ராசிக்கும் இந்த விஷாக நட்சத்திரத்துக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கும் சம்பத்து, சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய யோகம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விஷாக நட்சத்திரத்துக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீங்க. உங்களால் முடியாத காரியமே இல்லை. நீங்கள் லோன் வாங்கினாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எல்லா விதத்துலையுமே சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, பேரும் புகழும் கண்டிப்பாக தேடுவீங்க. துலாம் தூள் கிளப்ப போகிறது. கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெண்களும் முயற்சி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கணவன்மார் நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களும் சம்பாதிப்பாங்க, சாதிப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் இந்த பதிவு பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. நிறைய பேர் இந்த ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம்.
இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னாவே பின்னோக்கி வருவது தான். இப்போ மீனத்திலிருந்து அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வந்து கும்பத்துக்கு வர்றாங்க. எப்பவுமே வக்ர காலத்தில் தான் ஒரு கிரகத்தினுடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் அதனுடைய பலன்களும் அதிகமாக இருக்கும். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெட்ட பலனாக இருந்தாலும் சரி. ஒரு வக்ர காலத்தில் தனது இயல்பு நிலைக்கு மாறாக அந்த கிரகம் இயங்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கோபம் வருது, ஆக்ரோஷம் வருது, என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த சமயத்தில் தலகால் புரியாமல் அந்த கிரகத்தினுடைய வேலைகள் நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ ஜூலை 13ஆம் தேதி மீன ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு கும்ப ராசிக்கு வர்றாங்க. இது வந்து அக்டோபர், நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும். சனி பகவானுடைய வக்ர காலங்கள். அப்போ வந்து 130 நாட்கள். இந்த 130 நாட்களும் இந்த கிரகத்தினுடைய பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இந்த சனி பகவான் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லதை பண்ணணும். அதே சமயத்தில் அங்கே இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிடுறாரு. இப்போ வக்ரம் அடைஞ்சா என்ன ஆகும்? பணம் வரக்கூடிய வழிகள் முடங்கும். பணம் வர்றது ஸ்ட்ரக் ஆகும். தனக்கு வியாபாரம், தொழில் இது எல்லாமே நல்லபடியாக நடக்காது. அதில் வந்து விருத்தியாக முடியாது. இது வந்து 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சதுனால. இதே ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார், இல்லை 7 சனியாக இருக்கிறார், இல்லை அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த சனி அங்கே வக்ரமாகிறார். அப்போ வந்து அந்த இடத்துல நெகட்டிவ் பலனை கொடுக்க மாட்டார், பாசிட்டிவ் பலன் தான் கொடுப்பார். அந்த பாசிட்டிவ் பலன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து அவங்க எதை இழந்தார்களோ, எதை சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ, எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்துடுவாங்க. இது அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகும் போது. இப்போ வந்து நாம் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. 7, 8க்குரிய கிரகம் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு. அந்த 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு வர்றாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அந்த 2.5 வருட காலங்கள் கடகராசிக்காரங்கள் மீளா துயரத்தில் இருந்தாங்க. 7.5 வருஷம் கூடி அனுபவிக்க வேண்டிய பலனை 2.5 வருஷத்துல அனுபவிச்சு அவங்களுடைய தகுதி கட்டு, தரங்கட்டு, அவங்களுடைய குழப்பம் அடைஞ்சு, அவங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சு எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு. அவ்வளவு கஷ்டத்துல இப்பதான் மீண்டு போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்ப எந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே சனி பகவான் அதே அஷ்டமஸ்தானத்துக்கு வக்ர கதியில வராங்க. அப்படியே மாத்தி போடுங்க, இவங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் நடக்கும்,
இவங்க நினைச்ச தொழிலை ஆரம்பிக்கலாம், நினைச்ச கண்ட்ரிக்கு போகலாம், இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் இவங்களை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவாங்க, பாராட்டப்படுவீர்கள், ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்க தொழில் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்குது. இது 130 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம். இந்த 130 நாட்களுக்குள்ள அவங்க அந்த 2.5 வருஷம் கிடைக்க வேண்டிய பலனை இந்த 130 நாட்கள்ல அந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைத்தே தீரும். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும், அந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷங்கள் இருக்கும், பிரிந்து போனவர் ஒன்று சேருவார்கள், மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரும். இவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க அதிகமா அடுத்தவங்க மேல அன்பு பாசம் ரொம்ப நிறைய வச்சிருவாங்க. இவங்களுக்கு பாசத்தை காட்ட தெரியும், ஆனா அவங்க காட்டக்கூடிய பாசத்துக்கு அந்த ரிப்ளை அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாசம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதே இல்லை. அன்பு காட்டுவாங்க, பாசம் காட்டுவாங்க, ஏமாந்து போவாங்க. இந்த பீரியட்ல நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஏன் சொல்றேன்னா டபுள் சான்ஸ், உங்களுக்கு டபுள் யோகம். ஒன்று சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வக்ரமானது மிகப்பெரிய யோகம். அது போக அதே சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. இது அருமையான டைம். கடகராசிக்காரங்களே, இந்த பீரியட் தான் உங்களுக்கு ஜாக்பாட். உங்களுக்கு லாட்ரி கூட அடிக்கலாம், சொல்ல முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பில்லாத பணம் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்க, வேற ஸ்டேட்ல உள்ளவங்க லாட்ரி வாங்குங்க. ஏதாவது ரூபத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டும். இதன் மூலியமாக நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரங்கள் ஆகலாம். அதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை பார்த்து யார் யார் பொறாமைப்பட்டார்களோ, யார் யார் பார்த்தீங்கன்னா உங்களை இகழ்ந்து பேசினார்களோ, யார் யார் உங்களை கேவலப்படுத்தினார்களோ அவங்களுக்கு முன்னாண்ட அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீங்க, நீங்க இழந்ததை பெறுவீர்கள். பிஸ்னஸ்லையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நிறைய சம்பாதிப்பீங்க, பல மடங்கு சம்பாதிப்பீங்க. நீங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இப்ப இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய தாய் தகப்பனோடு நல்ல உறவு வரும். தன்னுடைய மகள் நல்லா வாழ்றாங்க, மகன் நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிற திருப்தி உங்களுடைய பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன லக்னம், என்ன ராசி, ராசிக்கு சனி எங்கே இருக்கிறாரு, குரு எங்கே இருக்கிறாரு, ராகு கேது எங்கே இருக்கிறாங்க, இப்போ கோல்சார பலன் அல்ல, எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஒன்றும் கவலையப்படாதீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.